இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பொண்ணு தன்னுடைய அண்ணிகிட்ட வந்து நீங்க கட்டியிருக்க வாட்ஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாள். உடனே அவங்க இந்த வாட்ஸ் உங்க அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணு இந்த வாட்சை நான் போட்டு பார்க்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணிகிட்ட கேட்காம கூட அந்த வாட்சை கழட்டி தன்னோட கையில மாட்டிக்கிறாள். அதுக்கப்புறம் தன்னுடைய அண்ணன் கிட்ட இந்த வாட்ஸ் எனக்கு நல்லா இருக்கான்னு கேட்கிறாள். அவரும் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு தன்னுடைய அண்ணிகிட்ட இந்த வாட்சை நான் வச்சுக்கிறேன், நீங்க அண்ணன் கிட்ட இன்னொரு வாட்ஸ் வாங்கி தர சொல்லி கட்டிக்கோங்கன்னு சொல்றா. அவங்க அண்ணனும் சரி நீ வச்சுக்கோ, நான் இந்த அன்னிக்கு புதுசா வாங்கி கொடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாள். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஆச்சரியமா பாத்துக்கிறாங்க. அடுத்த நாள் இந்த பொண்ணு தன்னுடைய அண்ணன் கிட்ட நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போய் கதவை திறக்கிறா. பார்த்தா அவங்க அண்ணன் அந்த நேரத்துல வீட்டுக்கு வந்துறாரு. உடனே தன்னுடைய தங்கச்சி கிட்ட எங்க நீ போறேன்னு கேக்குறாரு. உடனே அந்த பொண்ணு நான் ஊருக்கு போறேன், ஏற்கனவே லேட் ஆயிருச்சுன்னு சொல்றா. உடனே அவரு தங்கச்சி வச்சிருக்க பேக்க பாத்துட்டு இது என்னுடைய மனைவியோடதுன்னு சொல்றாரு. உடனே அவங்க ஆமா அது என்னுடைய பேக் தான், அந்த பேக் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா அதனாலதான் கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணு எந்த பேக்கை இனிமே நானே வச்சுக்கிறேன், நீங்க புதுசா பேக் வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்ணுடைய அண்ணன் சரி நீ பத்திரமா வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணணும்னு சொல்றாரு. அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாள். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பொண்ணு அவளுடைய புருஷன் பண தேவைக்காக தன்னுடைய அண்ணன் கிட்ட வந்து பணம் வாங்குகிறாள். வாங்கிட்டு தன்னுடைய அண்ணன் கிட்ட இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அண்ணா, என்னுடைய புருஷன் நல்ல நிலைமைக்கு வந்த உடனே இந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. உடனே இவரு அதெல்லாம் பரவாயில்ல, குடும்பத்துக்கு ஒண்ணுனா குடும்பம் தான் உதவி பண்ணணும்னு சொல்றாரு. அந்த நேரத்துல இவருடைய மனைவி வந்து டீ எடுத்துக்கோன்னு சொல்றாள். அதுக்கு இந்த பொண்ணு இல்ல அண்ணி எனக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. கொஞ்ச நாள் கழிச்சு இவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. அவருடைய தங்கச்சியும் தங்கச்சியோட ஹஸ்பண்டும் இவரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. உடனே அவருடைய மனைவி இவருடைய மருத்துவ செலவுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, இவருடைய பிசினஸும் லாஸ் ஆகிடுச்சு, தொழிலாளர்களுக்கு கூட இன்னும் சம்பளம் கொடுக்கவில்லை, இப்ப உடனடியா 6 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது, உங்ககிட்ட இருக்கான்னு கேக்குறாங்க. அப்போ இந்த பொண்ணுடைய புருஷன் ஏதோ சொல்ல வராரு. உடனே இந்த பொண்ணு அவரை தடுத்து அண்ணி இங்க பாருங்க, உண்மையாலுமே அவ்வளவு பெரிய பணத்தை எங்களால கொடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா அண்ணா, உங்ககிட்ட இருந்து நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்ல, நீங்க உங்களுடைய தேவைக்காக பணத்தை சேர்த்து வைக்காம உங்களுடைய பொண்டாட்டிக்கு எல்லாத்தையும் செலவழிச்சிட்டீங்க, இப்ப பணம் இல்லன்னா யாரால என்ன பண்ண முடியும், இதுக்குதான் பணத்தை பார்த்து செலவு பண்ணணும்னு சொல்றது, எங்க கிட்ட எல்லாம் அவ்வளவு பணம் கிடையாது, நீங்க வேணும்னா வீட்டை வித்துட்டு மருத்துவ செலவு பாருங்கள்னு சொல்கிறார். உடனே அவருடைய மனைவி என்ன சொல்ற, அவரு எனக்கு செலவு பண்ணினாரா, உனக்கு மனசாட்சி இருக்கான்னு கேக்குறாங்க. உடனே இவரு தன்னுடைய மனைவியை தடுத்து நீ எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு தன்னுடைய தங்கச்சி கிட்ட பரவாயில்ல தங்கச்சி, நான் உங்களை பணத்துக்காக வர சொல்லல, உங்களை பார்க்கணும்னு தான் வர சொன்னேன், நான் உங்களை பார்த்துட்டேன், நீங்க இப்ப கிளம்பி போலாம்னு சொல்றாரு. உடனே அவருடைய தங்கச்சியும் நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. அதுக்கப்புறம் இவரு தன்னுடைய மனைவி கிட்ட நம்ம எந்த குறையும் இல்லாம தங்கச்சியை வளர்த்து அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சு அவளுக்கு உதவி செய்தோம், ஆனால் இப்போ நமக்கு கஷ்டம்னு வரும்போது அவள் இப்படி மாறிவிட்டாளேன்னு சொல்லிட்டு அழுகிறாரு. உடனே அவருடைய மனைவி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் கண்கலங்குறாங்க. இந்த கணவன் மனைவியோட நல்ல மனசுக்கு இவங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.